ஸ்டோரி வந்து உன்னைய பார்த்து சொல்லவா இல்லை இங்கே இப்போ ஆடியன்ஸை பற்றி சொல்லவா? ஆடியன்ஸ் பார்த்தே பேசுங்க. சரி, நான் தான் அடிக்கடி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பார்த்துட்டோம் அடுத்தது. பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் டைம் தானே வேறு பார்த்துக்கலாம். இதை போட்டு டேம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்பைடர்மேன் வந்து இப்போ வந்து தனியாக லோன்லியாக டிப்ரெஸ்டாக என்ன மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நியூயார்க்கில். அங்கே அங்கே நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு அது என்ன சொல்ற பவர்ன்னு சொல்லலாம், ஒரு பவர் இருக்க ஒரு வில்லச்சி இருக்கா. வில்லச்சிங்க ஜாதி பேர் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவள் வந்து தன்னோட கான்ஷியஸை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஒரு ஆளாக ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி ஒரு பவர் இருக்குது அவளுக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்கிற, இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. இந்த எம்சியூவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரியும். எம்சியூ படங்களை அவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி படமாக மாறிடுச்சு. வேறு வெளி இடம்ஸ்க்குலாம் அவங்க இடம் கொடுக்குறதே இல்லை இப்போதைக்கு. இந்த மாதிரி அவளுக்கு வந்து பயங்கரமாக பவர்ஸ்லாம் இருக்குது. இதை எப்படி ஸ்பைடர்மேன் தடுத்தாரு, அதுவோ அவருக்கு என்ன மாதிரி இருக்க டிப்ரெஷன் எல்லாம் அவர் வந்து ஸ்பைடர் பியூபர்ட்டிக்குள்ளே போகிறார். இந்த வார்த்தை என்னைய போல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த சோப்பு கூட இட்டு அண்டர்லைன் பண்ணேன். அதனால அவருக்கு வந்து வெப்லாம் ஆர்கானிக் வெப் இருக்குது. அது போக அவர் கண்ணு வந்து கருப்பாகுது, அவருக்கு சென்சஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ப்ளஸ் அவருக்கு வந்து கோவம் வந்து பயங்கரமாக வருது. இதனால ஸ்கார்பியோ போட்டு அடி வெளுத்துறாரு இல்லையா. அது பயங்கரமான சீன், ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருந்துச்சு ஸ்பைடர்மேன். அப்படி ஸ்பைடர்மேன் வந்து லைட்டாக டார்க்காக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். இப்படி போயிட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணி ஸ்பைடர்மேன் வந்து திரும்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் ஆகுறாரு. அதான் அந்த படத்தோட கதை. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பேட்மேனும் ஸ்பைடர்மேன் வந்து பயங்கரமாக தெரியல. ஆனால் உங்கள் லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா என் வாழ்க்கை மாதிரி டிப்ரெஸ்டாக தான் இருக்கும். ஒரு மனுஷனோட டிப்ரெஷன் இன்னொரு மனுஷனுக்கு சிரிப்பாக இருக்குது பாருங்க. டிப்ரெஷன். நீங்கள் இப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ பேட்மேன் மாதிரி பேட்மேன் மாதிரி அம்மா அப்பாவோட. பனிஷர் என்னன்னா, எனக்கு வந்து வைக்கணுமேனு வச்ச ஃபோர்ஸ் ஃபிட்டட் கேமியா மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவர் இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய ஒன்று கதையில் ஒன்று மாற்றம் இருக்க மாதிரி தெரில. மேபி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் அது கண்டிப்பாக அது வந்து நடந்தால் ஆகணும் இந்த படத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அது இல்லைனாலுமே வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். முக்கியமாக குறிப்பாக வந்து ஹல்கை வந்து அசிங்கப்படுத்துறதே வந்து இவங்களுக்கு வேலையாக இருக்குது. என்ன நினப்பில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. அதான் ஹல்கோட ஃபைட் சீன் வந்துட்டு நீங்கள் டிவி ஸ்பாட்டில் எந்நேரம் பார்த்து முடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். அவ்வளோதான் அதில் காமிக்கிறேன்னா அதில் அதை தாண்டி வேறு எதுவுமே ஹல்க்கு ஒன்றுமே இல்லை. ஹல்க்கு லிட்டரலாக வேஸ்டட் தான். ஹல்க்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுமோ. ஓவராலாக அந்த படம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் ஃபேனு இல்லை எம்சியூ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும்.